வயிறை சுத்தம் செய்ய உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். டாக்டர் பிளஸ் ரசிக பெருமக்களே, இன்றைக்கு சுகபேதியை பற்றி நாம் பேச இருக்கிறோம். சித்த மருத்துவத்தினுடைய ஒரு அடிப்படை சித்தாந்தம் தினம் 2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2 என்கின்ற 4 2 உள்ளடக்கி இருக்கும். அது என்ன தினம் 2? ஒரு நாளைக்கு 2 வேளை காலையும் மாலையும் மலம் கழிக்க வேண்டும். தினம் 2 செய்யறோமா? எத்தனை பேர் செய்யறோம்? தினம் ஒரு வேளையை போறது இல்லையே. பழைய மலம் உடலில் தங்கினால் பல பிணிகளை தரும். மலச்சிக்கல் பல சிக்கலை உண்டாக்கும் என்பது தமிழ் பழமொழி. ஆக தினம் 2. இன்னொன்று வாரம் 2. வாரத்தில் 2 நாள் தலைக்கு தேய்த்து குளிக்க வேண்டும். நல்லெண்ணெயால் தலைக்கு தேய்த்து குளித்தல் உடல் வெப்பம் கூடாமல் உடல் வெப்பத்தை சீராக வைத்திருக்க உதவும். தினம் 2, வாரம் 2. மாதம் 2. பெண்ணோடு இணைந்து சுகிக்கிற இன்பத்தை மாதத்தில் 2 நாட்களுக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். மாதம் 2. வருடம் 2. வருடத்தில் 2 முறை பேதி சாப்பிட வேண்டும். என்ன? குடலும் குருதியும் சுத்தி செய்யப்பட்டால் உடலில் ஆரோக்கியம் நிலைக்கும். இதுதான் சித்தர்களுடைய தத்துவங்களிலும் மிக முக்கியமானது. அப்போ தினம் மலம் கழித்தல் 2 வேளை அது நடக்க வேண்டும், பழகிக்கொள்ள வேண்டும். அடுத்தது பேதி சாப்பிடுவது என்பது சித்த மருத்துவத்தினுடைய ஒரு அம்சம். இந்த குடலையும் குருதியும் சுத்தம் செய்வதற்கு பேதி கொடுப்பார்கள். இப்போ சுகபேதி என்று ஒன்று மருத்துவத்தில் உண்டு. என்னுடைய மாமன், அவர் பெயர் தங்கவேல், அவர் என்ன பண்ணுவார், காலையில் எழுந்த உடனே நீராகாரம் குடிப்பார். கிராமத்தில் பொதுவாக வயலுக்கு வேலைக்கு போவதற்கு முன்னால் நீராகாரம் தான் காலையில் சாப்பிட்டு போவாங்க. இந்த நீராகாரத்தோடு ஒரு பெரிய தேக்கரண்டி அளவுக்கு விளக்கெண்ணெயை சேர்த்து கலக்கி குடித்து விடுவார். இப்போ காலையில் 5 மணிக்கு வயலுக்கு மாட்டையெல்லாம் ஓட்டிக்கொண்டு ஏர் ஓட்டிக்கொண்டு அல்லது ஏர் கவலை மாட்டையெல்லாம் ஓட்டிக்கொண்டு ஒரு வயலுக்கு போய் சேர்ந்து வேலையை தூங்குவதற்கு எப்படியும் ஒரு 3/4 மணி நேரம் ஆகிடும். அதுக்குள்ள அது போய் வழியில அந்த கிராமத்தில் வயல்புறத்தில் தானே கழிப்பிடும். அப்போ அவர் ஒரு சுகமான ஒரு மலம், ஒரு பேதி மாதிரி இல்லாத ஆனால் பேதி மாதிரி குடலை சுத்தம் செய்து மலத்தை வெளியாக்கிவிடும். இதை சுகபேதி என்று சொல்லுவோம். அப்படி சித்தர்கள் பயன்படுத்தியது எதுன்னா விளக்கெண்ணெய். ஆமணக்கு நெய்யால் அனைவருக்கும் உண்டு நலம், ஆமணக்கு நெய்யால் அனைவருக்கும் உண்டு நலம், பூமணக்கும் மேனி புரிகுழலே. பூமணம் வீசுகிற மேனிக்கு சொந்தக்காரியே, பூமணக்கும் மேனி புரிகுழலே, ஆமணக்கு நெய்யால் அனைவருக்கும் உண்டு நலம். கொள்ளில் வயிறு விடும், உள்ளில் ஒரு குன்மம் போம். ஆமணக்கு நெய்யினாலே உள்ளில் ஒரு குன்மம், வயிற்றுக்குள்ளே இருக்கிற குன்ம நோய்கள், செரிமான குறைபாடுகள் போய்விடும். அது மட்டுமல்லாமல் ஆமணக்கு நெய்யால் வயிறு விடும், வயிற்றிலே இருக்கிற அழுக்குகள் எல்லாம் அகன்று போய்விடும். குடல் சுத்தமானால் உடல் சுத்தமாகும். வயிறிலே இருக்கிற அழுக்குகளை அகற்றுவதற்கு ஆமணக்கு நெய்யை பயன்படுத்தி வாரத்தில் 1 நாளோ வாரத்தில் 2 நாட்களோ அல்லது மாதத்துக்கு 1 நாளோ குடலை சுத்தம் செய்து கொள்வது நல்லது. ஆனால் சித்தர்கள் பேதி எடுத்துக்கொள்ளுதல் என்று ஒன்றை வைத்திருக்கிறார்கள். அதை வருடத்தில் 2 தடவை, 6 மாதத்துக்கு 1 தடவை பேதிக்கு மருந்து எடுக்க வேண்டும். அதற்கு மிகச்சிறந்த பேதிக்கு மருந்து எதுன்னா அகத்தியர் குழம்பு தான். அகத்தியர் குழம்பு மிகச்சிறந்த பேதிக்கு மருந்து. அது நம்முடைய தயாரிப்பிலே அகு என்கின்ற பெயரில் அது கேப்சூலாகவே இப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த அகுவை பயன்படுத்தினால் 5 முறைக்கு மேலே பேதி ஆகாது. 5 முறை பேதியானது உடனே 1 டம்ளர் மோர் அல்லது கொஞ்சம் தயிர் சாப்பிட்டால் அந்த பேதியாவது நின்றுவிடும். ஒருவேளை அப்படி பேதி நிற்காமல் பேதி ஆகிறது என்றால் அது 1000-ல் ஒருவருக்கு ஆகலாம். அப்படி இருக்கிற போது அந்த பேதியை நிறுத்துவதற்கு எத்தனையோ மருந்துகள் இருக்கிறது, அந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம். நம் மோர் சாப்பிட்டாலே பேதியாவது நின்று விடும். அதை சாப்பிடுகிற முறையெல்லாம் என்னுடைய மருத்துவ குறிப்பேட்டிலே இருக்கிறது. அந்த மருத்துவ குறிப்பேடை நீங்கள் எந்த மருந்து யார் அந்த யூடியூப்ல போய் அல்லது யார் போய் வெப்சைட்டிலே போய் நீங்கள் வாங்கினாலும் தவறாமல் மருத்துவ குறிப்பேடை வாங்க வேண்டும்.
நம் மருத்துவ குறிப்பேட்டில் தான் அதை பயன்படுத்துகிற ரகசியங்கள் எல்லாம் இருக்கிறது, முறை இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்க முடியாது. அதனால இந்த மருத்துவ குறிப்பேடையும் உடன் பெற்று நலமோடு தமிழ் கூறும் நல்லுலகம் வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.